என் தங்கப்பிள்ளையே, சரியாக பௌர்ணமி இரவுக்குள் இந்த வராகி உன் கண்களில் பட்டு விடுவேன். அப்படி உன் கண்களில் நான் படுகிறேன் என்றால் நீதான் இன்று மிக பெரிய பாக்கியத்தை செய்திருக்கின்ற குழந்தை என்று அர்த்தம். என் பிள்ளையே, நான் உன் கண்களில் பட்டதும் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் நீ வாசலில் வைத்துவிட்டு உறங்கச் செல். நான் உன்னுடைய கண்களில் படுகின்ற இந்த நல்ல நேரத்தில் என் குழந்தை, நீ நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு என்ன சொல்ல வருகிறாள், எதையுமே அறையும் குறையுமாக கேட்டுவிட்டு நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே. இதைத்தான் சொல்வாள், அதைத்தான் சொல்வாள் என்று நீயாக ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த அற்புத மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்றால் அதை செய்யாமல் விட்டுவிட முடியுமா என்ன? என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக உன்னால் இதனை செய்ய முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களை என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொள். தெய்வமே உன்னை தேடி வந்து உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறது என்றால் அதை என்னவென்று கவனித்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த ஒரு விஷயத்தினாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை பற்றிய ஒரு சரியான புரிதல் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அரைகுறை அறிவு ஆபத்தானது. அதுபோலத்தான் எந்த ஒரு விஷயத்தையும் அறையும் குறையுமாக நீ தெரிந்து வைத்து கொள்ளாதே. நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயம் கூட உனக்கு எதிராக மாறிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்காக இத்தனை நாளும் நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்லதை செய்த பலர் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நமக்குத்தான் நல்லது செய்தால் அவர்களை மறந்து விடும் அல்லவா? கெடுதலை செய்தவர்களை மட்டும்தான் நினைவில் இருக்கின்றது. அப்படியானால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல மனிதர்களையும் பல தீய மனிதர்களையும் நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்றவர்கள் எல்லாம் மனதில் என்ன எண்ணங்களை கொண்டு உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் யார் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் புரட்டி போடலாம். யார் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கலாம், அதே நேரத்தில் கெட்டதும் நடக்கலாம். என்னவாக மாறும் இந்த வாழ்க்கை என்று உணர முடியாமல் தான் இவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் நேரமும் வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியினை உன் தாயானவள் இந்த அதிர்ஷ்ட நாளில் உனக்கு நான் வைத்து கொடுக்கின்றேன். பௌர்ணமியினுடைய விடியலில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லதை கொடுக்கும். எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து உன்னை இந்த வாழ்க்கை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் என்றும் உன் வசமாக மாறுவதை உன்னால் உணர முடியும். அந்த அளவிற்கு தெய்வத்தின் மிகவும் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்ற தகுதியை நீ பெற்றிருக்கின்றாய். இப்பொழுது அதுதானே நடந்து கொண்டிருக்கின்றது. நீயும் அவ்வளவு எளிதில் என்னை விட்டு விடுவது கிடையாது. உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை நீயாகவே தெரிந்து கொண்டு சரியான நேரத்தில் என்னிடத்தில் வந்து அதனை பெற்று செல்கின்றாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். எல்லாமும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு மிக பெரிய திருப்பத்தை கொடுக்கும். அன்று உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் கிடைத்திருப்பதையும் உணர முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே,
எப்பொழுதுமே குண்டு சட்டிக்குள் கிடந்து குதிரையை ஓட்டுவது போல ஒரு வட்டத்திற்குள்ளேயே சுழன்று வந்து கொண்டிருக்காதே. சற்று வெளியிலும் பார், இயற்கையை ரசித்து பார். நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். உன்னுடைய மனது யோசிப்பது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கின்ற நிலை மாறி யாராலும் எதை செய்ய முடியாது என்கின்ற நேரம் வந்துவிட்டது. ஆனால் உன்னால் முடிந்த காரியங்களை நீ எப்பொழுதுமே செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி இந்த பௌர்ணமி நாளில் உன்னை தேடி வருவதற்கு ஒரு சுயநலம் இருக்கிறதல்லவா? நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவற்றையும் சரிசமமாக பங்கெடுத்து கொள்ள நினைக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு வெற்றிகளையும் நான் முழுமையாக சிந்திக்க தொடங்கிவிட்டேன். உனக்கு இதில் என்ன வந்து சேர வேண்டும், எந்த விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே உன்னை தெளிவுபடுத்தித்தான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். நம்பிக்கையோடு எந்த விஷயமானாலும் செய்ய பழகு. நம்பிக்கை என்ற ஒன்று இல்லை என்றால் உன்னை வேண்டுபவர்கள் உன்னிடத்தில் தங்களின் மன கஷ்டத்தை சொல்லி தீர்த்தவர்கள் என்று எல்லோருமே ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் சில சிந்தனைகளை கொடுத்து விடுகின்றார்கள். இனியாவது இதையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று யோசிக்க தொடங்கு. அம்மா என்னதான் சொல்ல வருகிறாள் என்று யோசிக்கின்றாயா? என் குழந்தையே, உனக்கு எளிமையாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றுதான். இன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக ஒரு நாள் மகிழ்ச்சி என்கின்ற வெள்ளத்தில் உன்னை மூழ்கடிக்க வைக்கும். அப்படியானால் என் பிள்ளையை, செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் கவனமாகவும் உன்னை நோக்கி வருகின்ற தீமைகளை எல்லாம் விரட்டி அடிப்பதில் முழு நம்பிக்கையோடும் நீ இருந்து விட்டால் போதும். என்றென்றும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு மகிழ்ச்சியை உன்னால் தொட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எங்கே இந்த வாழ்க்கை நமக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் போய்விட்டதோ, எங்கே இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்பட்டது போல எதையும் நடத்தவில்லையோ என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றுமானால் நிச்சயமாக என் குழந்தை, இந்த எண்ணங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தயாராக வைத்திரு. சட்டென்று உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற ஒரு மாற்றம் மிகப்பெரிய பேரின்பத்தை கொடுக்கும். அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்று உன் அம்மா உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த பௌர்ணமி நாளில் நான் சொல்கின்ற இந்த பொருளை உன் இல்லத்தின் வாசலுக்கு வைத்து விட்டு செல். நிச்சயமாக விடியலில் உன்னால் நம்ப முடியாத பல நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை அப்படியும் இப்படியுமாக உன்னை பயங்காட்டத்தான் செய்யும். நீ எந்த காரியத்தை செய்ய நினைப்பதாக இருந்தாலும் உன்னை வேதனைப்படுத்தத்தான் செய்யும். ஆனால் அதிலிருந்தெல்லாம் எப்படி மீண்டு வந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை பெறுகிறாய் என்பதில்தான் இங்கு எல்லாமும் கேள்விக்குறியாக நிற்கின்றது. ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வந்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் அதிலிருந்து மீண்டு வந்து உனக்கான மனநிறைவை கொடுக்க போராடுவது உன் தாயானவள் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ நம்பித்தானே ஆக வேண்டும். நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்துதான் ஆக வேண்டும். என் தங்கமே, இந்த வராகி உனக்கு இன்று சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவாக இருக்கும்? பௌர்ணமியினுடைய இரவில் நான் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் என்றால் நீ நிச்சயமாக ஒரு சில தேவைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு நீ செய்து கொடுக்க வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்படாமல்
நடந்ததை எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராகிவிடு. என் பிள்ளையே, பொதுவாக பௌர்ணமி நாள் என்பது குலதெய்வத்தை வழிபடக்கூடிய நாள். இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளை நீ உணர்ந்து கொண்டு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் நீ வைத்துவிட்டு சென்று விட்டால் போதும். இல்லத்தின் நிலைவாசல் உன் குலதெய்வம் தங்கி இருக்கின்ற இடம். அப்படியானால் நீ இன்று செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தினால் உன்னுடைய குலதெய்வத்தை நீ உன் இல்லத்திலேயே அமர வைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நிலைவாசலில் வைக்க வேண்டும். நிலைவாசலில் என்று சொல்வதை விட நீ வெளிப்புற வாசலில் தான் வைக்க வேண்டும். என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதனை நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நான் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டால் போதும். அதனோடு சேர்ந்து நீ எதிர்பார்த்ததை எல்லாம் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். உன்னை தேடி தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை எந்த அளவிற்கு ஆட்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, துன்பம் அதிகமாக வரும்பொழுதெல்லாம் புண்ணியங்களை சேர்க்கச் சொல்கிறேன் இந்த வராகி. அப்படி ஒரு புண்ணியத்தை தான் இப்பொழுது நான் உன்னை சேர்க்கச் சொல்கின்றேன். என் குழந்தையே, நமக்கென யாராவது வாழ்க்கையில் இருக்கும் வரை நாம் எந்த உதவியானாலும் அவர்களிடத்தில் தேடி சென்று கேட்கின்றோம். அதே நேரத்தில் நிரந்தரமாக யாருமே இல்லை என்று தெரிந்துவிட்ட பிறகு இதனுள் கிடந்து நீ கஷ்டப்படுவதற்கு எந்த அவசியமும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஒருவரின் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை சார்ந்துதான் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ கோடான கோடி பேருக்கு அன்னதானம் செய்த பற்றை பலனை பெறுவதற்காக பயன்படுத்தி விட வேண்டும். உன்னுடைய இல்லத்தினுடைய வாசலில் 2 புறமுமே நீ உன்னாலான அத்தனை நன்மைகளையும் கொண்டு சேர்த்து விட வேண்டும். நீ நினைத்து விட்டால் இங்கு மாறாதது என்று எதுவும் இல்லை. நீ நினைத்து விட்டால் இங்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை. ஆனால் இதுவெல்லாம் உனக்கு செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு புண்ணியங்கள் அதிகரிக்கும். உன்னை ஆட்டி படைக்கின்ற பல பாவங்கள் உன்னை விட்டு நீங்கும். அதற்கு நீ வைக்க வேண்டிய பொருள் பச்சரிசியும் மண்ட வெல்லமும் கலந்த உருண்டை. அப்படி இல்லை என்றால் சாதாரணமாக ஒரு துண்டு மண்ட வெல்லத்தை மட்டும் கொண்டு வந்து உன் இல்லத்தின் நிலைவாசலில் வைத்து விட்டு செல். அங்கு கண்ணுக்கு தெரியாமல் பசியில் சுற்றி திரிகின்ற 1000த்திற்கும் மேற்பட்ட பூச்சி இனங்களுக்கு அது உணவாக மாறுகின்றது. அப்படியானால் என் பிள்ளை, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சற்று புரிந்து கேள். என் பிள்ளையே, எல்லா நேரமும் நமக்கு வாழ்க்கையில் நல்ல நேரம்தான். எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்ல சூழ்நிலைகள்தான். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் அது மாறுபடும். உன் இல்லத்தின் நிலைவாசலில் சிறு எறும்புகள் புழு பூச்சிகள் தின்கின்ற அளவிற்கு இது போன்ற பச்சரிசியும் மண்ட வெல்லத்தை சேர்த்து நீ வைத்து விட வேண்டும். என் குழந்தையே, இதை உண்ணுகின்ற கண்ணுக்கு தெரியாத சில பூச்சி இனங்களும் கண்ணுக்கு தெரிந்த எறும்புகள் வண்டுகள் என்று இது போன்ற உயிரினங்களும் இந்த உணவை பெற்றுக்கொண்டு அந்த உணவை உனக்கு கொடுத்த அத்தனை நல்ல இதயத்திற்கும் சேர்த்து அவர்கள் நன்றி சொல்வார்கள். என் குழந்தையே, இவர்கள் சொல்கின்ற நன்றி உன்னுடைய புண்ணியத்தை அதிகரிக்கும். உன்னுடைய புண்ணிய கணக்கை அதிகரித்து கொடுக்கும். நிச்சயமாக இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் கெடுதலே இருக்காது. எந்த நேரத்திலும் நீ நல்லதை மட்டும்தான் செய்வாய் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்காக வந்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நான்
எந்த நேரத்திலும் உன்னை காப்பாற்ற வந்து கொண்டிருப்பேன் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.